கேன்சருங்க. கேன்சர் இறப்பு நடந்திருக்குது. புதுசாக இப்போ ஒரு ரீசன் இறப்பு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கேன்சருக்காரவங்களுக்குள்ள பதிவு தான். தயவு செஞ்சு இந்த மெசேஜை பார்க்குறவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்ன வணக்கம், சந்தனா பேசுகிறேன். ஓகே, என்னன்னா என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணாங்க. எப்படின்னா பேராக்கில் நடந்த விஷயம் இது. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து என்கிட்ட ஸ்டார்டிங் கால் பண்ணி கேட்டாங்க நம்ம ப்ராடக்ட்டை பற்றி. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அக்கா நம்ம குறைஞ்சது எடுத்துக்க முடியுமா? நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் குறைஞ்சது எடுத்திங்கன்னா நீங்கள் என்னத்தை ஃபைட் பண்ண போகிறீங்க? ஏன்னா நம்ம ஃபைட் பண்ண போகிறது கேன்சர் கூட சண்டை போடணும். ஸோ கேன்சர் போய் சுத்தப்படுத்தணும் உங்கள் உடம்பை. கேன்சரை சுத்தப்படுத்தணும் உள்ளுக்கு அந்த சப்ளிமெண்ட் போய். அப்போ நீங்கள் குறைஞ்சதை எடுத்திங்கன்னா போதுமா? அது என்ன சளி காய்ச்சலா? கிடையாதுங்க, கேன்சருங்க. கேன்சரை அழிக்க மருந்து இல்லை. ஸோ இந்த மருந்து மட்டும் கேன்சரை அழிக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இதுவும் கேன்சருக்குள்ளே மருந்து இல்லை. ஆனால் கேன்சர் எப்படி அழியுது, எப்படி கேன்சர் இல்லாமல் போகிறோம்? நான் மட்டும் இல்லைங்க கேன்சர் இல்லாமல் போனது. நிறைய பேர் இருக்காங்க, நிறையா பேர். ஒரு ஆள் ரெண்டு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் லீக்லேயே நிறைய பேருக்கு நான் குணம் அடைஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கேன். குணம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி குணம் அடைக்குது அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் அன்றைக்கி சொன்ன பதில் வந்து, நீங்கள் ஒரு பாக்ஸு 2 பாக்ஸு கொடுத்தீங்களா உங்கள் கேன்சரை அது சுத்தப்படுத்தாது. நம்ம சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மாதம் 6 பாக்ஸு எடுக்கணும் கேன்சர் தெரிஞ்சுன்னா. ஸோ அடுத்து என்ன எடுக்கணும்? லிஃப்கோ எடுக்கணும், ஸ்ப்ரீலினா எடுக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அவங்க சரின்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு கால் பண்ணி என்ன தரங்க கேட்டாங்க, அக்கா என் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ கேன்சர் வந்து ரொம்ப முத்தி போச்சு அக்கா. நான் கேட்டேன், என்ன செஞ்சீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கீமோலாம் செஞ்சீங்களானே? கீமோ செஞ்சாங்க்கா, ரேடியோ தெரப்பிக் செஞ்சு ஒரே வாட்டி தான் அக்கா படுத்த படுக்கை ஆகிட்டார். ஒரே வாட்டி தான் ரேடியோ தெரப்பி கொண்டு போனோம், படுத்த படுக்கை ஆகிட்டார். இப்போ அவர் நடக்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்காருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா தொண்டையெல்லாம் ஓட்டை போட்டு டியூப்லாம் வச்சுருவாங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கக்கா. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமாவா? ஓ, அப்போ கீமோவுக்கு எல்லாம் செஞ்சிட்டாங்களாம். தொண்டையெல்லாம் போட்டுட்டாங்களாம், பரவிடுச்சான். போட்டு தொண்டையில் ஓட்டை போட்டு அந்த டியூப்பில் பால் ஏற்றுறது எல்லாம் செஞ்சுட்டாங்க. அடுத்து இடுப்பில் யூரின் பேக் ஓட்டை போட்டிருக்காங்க, யூரின் பேக் வச்சுட்டாங்க. கிட்னியில் படுது, உரசுது, வீங்குதுன்னு சொல்லி. இப்போ என்னக்கா செய்யலாம்? நம்மளோட ப்ராடக்ட் எடுக்க முடியுமாக்கா? நான் ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு இது எல்லாத்துக்குமே எப்போதுமே சொல்கிறேன். கேன்சர் பேஷண்ட்களுக்கு முத்திட்ட பிறகு உங்களுக்கு இன்னும் டஃப்பாக இருக்கும். அன்றைக்கி நான் ஆரம்பத்தில் சொல்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இல்லாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் அந்த ப்ராடக்ட் எடுக்கிறப்ப. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பசியில் போய் சாப்பிட்றப்ப நிறையா சாப்பிடுவோம். பசி இல்லாமல் சாப்பிட்றப்ப ஓகே, ஒரு இட்லி சாப்பிட்றோம். பசியில் சாப்பிட்றப்ப எத்தனை சாப்பிடுவோம்? நான்லாம் ஒரு 3-4 இட்லி சாப்பிடுவோம் பசியில் சாப்பிட்டேன்னா. அதே பசி இல்லாதப்போ சாப்பிட்டேன்னா ஒரு இட்லி போதும் எனக்கு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு உடம்புல பரவிடுச்சுன்னா அப்போ இன்னும் டோஸ் அதிகமாக எடுக்கணும். அப்போ உங்களோட செலவு இன்னும் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அந்த டஃப்பு கொண்டு போகிறீங்க? இன்றைக்கே வாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், செய்ய மாட்டேறீங்க. பட் இந்த மாதிரி நிறையா வரீங்க. தயவு செஞ்சு கேன்சர் பேஷண்ட் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம செய்ய வேணான்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம செய்ய வேணான்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் செஞ்ச பலன் இல்லாமல் போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறையா பேர் நம்ம சொல்கிறப்ப கேட்க மாட்டாங்க. பட் பட்டா தான் தெரியணுங்களா, அது உண்மை. ஸோ எல்லாம் செஞ்சு பலன் இல்லாமல் இப்போ அவரை பறி கொடுக்குற நிலைமை இருக்கப்போ என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க. இப்போயே நான் சொல்லுவேன், ட்ரை பண்ணுங்கள். நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இன்கேஸ் உங்களோட டைம் சரியாக இருந்து நீங்கள் இதை எடுக்கிறப்ப அந்த ஐஎஸ் டோஸ் உங்களுக்கு உதவி செஞ்சு ரிக்கவர் ஆகி கொண்டு வரலாம். என்கிட்ட இருக்காங்க அந்த மாதிரி. ஆப்ரேஷன் பண்ணால் கோமாவுக்கு போயிடுவாங்க. ரத்தம் வந்து எடுக்கிறவர் இப்போ நல்லா இருக்கார். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேளுங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியும்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் என்னை வந்து நாங்கள் முன்னுக்கு பின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன். கோசம் 6 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். ஓகே, சந்தனாக்கா ரவாங்கில் இருக்கீங்கக்கா. நான் வந்து இப்போவில் இருக்கேன். எப்படிக்கா ரொம்ப தூரமாக இருக்கீங்க? அதுதான் நீங்கள் செய்கிற தவறு. சில பேர் இந்த தவறை செய்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா?
நான் இந்தியாவுக்கு ஜாமான் அனுப்பி வைக்க முடியும் என்னால், கனடாவுக்கு அனுப்பி வைக்க முடியும், ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்க முடியும். இதெல்லாம் எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே உள்ளவங்களுக்கு என்னால் அனுப்பி வைக்க முடியாது? பிணைங்க்கு அனுப்பி வைக்கிறேன், ஜொஹோருக்கு அனுப்பி வைக்கிறேன், நெக்ரிஸ் மில்லானுக்கு அனுப்புகிறேன், மலாக்காவுக்கு அனுப்புகிறேன், எத்தனை இடத்துக்கு நான் அனுப்புகிறேன். ஏன் நீங்கள் முடியுமான்னு கேட்குறீங்க. முடியும்னு ட்ரை பண்ணுங்கள். முடியும், அனுப்புங்கக்கா அப்படின்னு ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்கிட்ட செஞ்சாலும் சரி, அனுப்புங்கன்னு ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு புலனம் பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் எதுவும் தெரிஞ்சுக்கிறேன்னா. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.